விதிகளை மீறும் கனிம வளத்துறை, கண்டுகொள்ளாத அதிகாரிகளிடம் பாதுகாப்பு கேட்கும் விவசாயிகள். பொதுவாக கனிம வளத்துறையின் உரிமம் பெற்று பல்வேறு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கல்குவாரிகளை செயல்படுத்த வேண்டும். ஆனால் பெரும்பாலான குவாரிகளில் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை. அதன்படி கோவையை அடுத்த கிணத்துக்கடவை சுற்றியுள்ள பகுதிகளில் செயல்படும் குவாரிகளால் விவசாயிகள், கால்நடைகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கிணத்துக்கடவை சுற்றியுள்ள பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் சில கல்குவாரிகள் விதிமுறைகளை மீறி செயல்படுவதால் விவசாய நிலங்கள், மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதேபோல நிலத்தடி நீர்மட்டமும் அருகே உள்ள நீர்நிலைகளும் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தினமலர் குழு கள ஆய்வு மேற்கொண்டது. இந்த ஆய்வில் பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் சேகரித்த பின்பு அப்பகுதி விவசாயிகளிடம் பேசியபோது அவர்கள் கூறியதாவது: நாங்கள் இந்த ஏரியாவில் விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம். எங்கள் பகுதியில் குவாரி நிறைய லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல மாதிரி குவாரி யாரும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உடைக்கிறது இல்லைங்க. அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுக்கிறாங்க. நைட்டும் பகலும் வெட்டுறாங்க. கேரளா வண்டி 16 வீல், 10, 12 வீல், 16 வீல், 10 வீல் வெடிய கனிம வளங்களை அதிகமாக கடத்துறாங்க. அந்த ரோடே ஃபுல்லாக டேமேஜ். யூனியன் ரோடு, பஞ்சாயத்து ரோடு இவ்வளோ டன்னு தான் போடணும்னு தமிழ்நாடு அரசு 26/4/2021 அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து ரோட்டில் இத்தனை டன்னு, ஹைவேஸ் ரோட்டில் இவ்வளவு, யூனியன் ரோட்டில் இவ்வளோன்னு போட்டிருக்குது. அதை ஒரு பஞ்சாயத்து ரோட்லேயும் நடைமுறைப்படுத்தலை. இது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடமும், கிணத்துக்கடவு பிடிஓ, வட்டாட்சியர், போக்குவரத்து துறை அலுவலருக்கு எல்லாத்துக்கும் மனு கொடுத்தோம். ஆனால் அவங்க எங்களுக்கு பதில் மட்டும் கொடுக்குறாங்க. நாங்கள் அதை ஆய்வு பண்ணுறோம், நடத்துகிறோன்னு. இன்றைக்கு வரைக்கும் பண்ணல. இது கேரளா பாலக்காடு கண்வா. இதில் மலையில் பேயர் ஏரியாவில் இது விதி மீறி பாறைகள் உடைச்சி குழிகளாகி தண்ணிகள் வறட்சி தென்னை மரங்க பூரா விவசாயம் பூரா காயுது. இந்த ஏரியாவில் 9.5 மீட்டர் தான் குடிநீர் வாடியால் வாரியத்தால் வழங்கப்பட்ட மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்க? 9.9 மீட்டரில் இந்த ஏரியாவில் தண்ணியோட சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே குறைஞ்சது 30 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் வரையிலும் வெட்டி எடுக்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கிற கிணறுகள் அதிகபட்சமாக இருக்கிற கிணறு 40 அடி. ஆகையினால் இங்கே குவாரிகள் பக்கம் இருக்கிற எந்த கிணறும் தண்ணி சோர்ஸ் கிடையாது. இப்போ போரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 அடிக்கு ஒரு நாள் தண்ணி இல்லைங்க. அதனால நீர்மட்டம் கீழே போயிடுச்சுங்க. நம்ம கிணறு பார்த்தீங்கன்னா 40 அடி தான் இருக்குது. கல்குவாரி பார்த்தீங்கன்னா ஒரு 200-150 அடி வரைக்கும் தோண்டி வச்சுருக்காங்க. சுற்றுவரை எந்த கிணறு தண்ணி கிடையாது. இங்கே யாருமே குடிதண்ணிக்கு இப்போ அடுத்த விளைவாக இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தென்னை விவசாயிகள் விலை கொடுத்து தண்ணி வாங்கி ஒரு அளவுக்கு ஆகிருக்காங்க. இப்போ அந்த தண்ணி கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரை ஆகிங்க ஒரு இதாக இருக்குங்க. வாழ்வாதாரமாக தென்னை தானுங்க. இந்த தென்னை மரத்தை நம்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இந்த கிராமத்தில் மட்டும் இப்போ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற கல்குவாரி வெடிக்கிறதுனால எங்கள் தென்னை மரமே பூரா டோட்டலாகவே பூரா பயங்கரமான புகை, கல் இந்த பக்கம் உழுகுதுங்க. அதே மாதிரி ஆழ்குழாய் கிணறு பூரா 1000 அடி ஓட்டுன்னு கூடி நல்லா தண்ணி ஓடிட்டு இருந்து இன்றைக்கி சுத்தமாக 300 அடி மூடிடுச்சு. தண்ணி ட்ரை ஆகி போச்சுங்க. இங்கே விவசாயம் பண்ணுறத எங்களுக்கு வாழ்வாதாரப்பே இது தானுங்க. இதை வச்சு நாங்கள் வேறு ஒன்றும் வகைச்சல் இல்லை. மாடு 2 மாடு வச்சுக்கிட்டு அது மேயறக்கூட மேவில்லை. பூரா தூசி, எந்த நேரம் புகை. வேட்டு வச்சு வரதை விட 24 மணி நேரம் நைட்டும் போல வலிக்கிறாங்க. அந்த வர்ற டெஸ்ட்டுன்னா அளவே இல்லாத அளவுக்கு வருதுங்க. கேட்டால் தண்ணி ஊற்றுறங்கிற தண்ணியெல்லாம் ஊற்றுறது இல்லைங்க. எதுக்கு எந்த அதிகாரி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் எங்களை ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் ஒரு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அவங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க. எங்களை யாரும் கேட்கவோ இல்லை உங்களுக்கு இந்த நாள் இந்த குவாரி உடைச்சா ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் டெஸ்ட்டெல்லாம் வரதில்லையான்னு இன்றைக்கி யாருமே எங்களுக்கு கேட்கறதில்ல. வர்ற புகையினால் அளவே இல்லைங்க இந்த 6 மாத காலமாக. என்னங்கன்னா தண்ணி போர் தண்ணி எடுத்தாலும் கிணத்து தண்ணி எடுத்தாலும் இந்த பாறை இந்த புகை இந்த மருந்து வைக்கிறனாலங்க ரொம்ப மாசுபட்டுருங்க. உடல் ரீதியாக எல்லாமே குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிப்புங்க.
இதையெல்லாம் திரும்பி பார்த்து அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் இங்கே இருக்கிற நிலத்தடி நீரை கொஞ்சம் காப்பாற்றலாம். இன்னைக்கு வரைக்கும் இந்த தென்னை மரம் மாதம் 20 வண்டி போட்டிருந்தது இன்றைக்கி 6 வண்டி 7 வண்டி தேங்காய் தான் உழுகுதுங்க. அந்த அளவுக்கு பூராமே டெஸ்ட்டு போய் அந்த புவ்வில் அப்பி அப்படியே குரம்பையெல்லாம் உளுந்துருது பூராமே. பல பிரச்சனைகள் வீட்டில். என்னோடய வீடு வந்து குவாரியிலிருந்து 120 மீட்டரில் தான் என்னோடய வீடு இருக்குது. பூரா விரிசல் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி போன ஆண்டு வந்து இப்போ வீடு விரிசல் அடைஞ்சு சுவர் வந்து இடிஞ்சு விழுந்தது. அதை வச்சு பல மனுக்கள் கொடுத்தேன். அந்த மனுக்களை மதிக்கிறதே இல்லை. எந்த அரசு துறை அதிகாரியும் மதிக்கிறதே கிடையாது. அரசு சட்டங்கள் வந்து ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கு தான் சட்டம் இருக்குது ஒழிய அரசு அதிகாரிகளோ வசதி படைத்தவனுக்கோ சட்டம் வந்து கட்டுப்படுத்துறதில்ல. அதை வந்து நாங்கள் காவல்துறை உட்பட சொன்னால் நாங்கள் பேப்பரை வாங்கி வச்சுக்கிறாங்களோடைய. ஆனால் எங்கள் சாதாரண விவசாய பொருளை வந்து ஒரு அரை டன் எச்சா கொண்டு போனால் பிடிச்சி கேஸை போடுறாங்க. ஹெல்மெட் போட்டு போடலைன்னா ஃபைன் போடுறாங்க. இவங்க ஏற்றிட்டு போகிற கனிம வளத்தில் ஓவர்லோடு ஏற்றிட்டு போகிறதுனால விபத்தே ஏற்படும். அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. குத்தகை இடத்திற்கு அருகில் உள்ள குடியிருப்புகள், கட்டிடங்கள், நீர்நிலைகள், குளங்கள், மரங்கள், சாலைகள், வண்டி பாதைகள், நடைபாதைகள் உள்ள இடங்களில் குவாரிகள் அமைக்கக்கூடாது என விதிமுறை உள்ளது. அதேபோல மின்கம்பங்கள் செல்லும் இடங்களிலும் குவாரி அமைக்கக்கூடாது என்ற விதிகள் உள்ளது. ஆனால் எந்த விதிகளையும் கல்குவாரி நிர்வாகத்தினர் பின்பற்றுவதில்லை. அனுமதி வாங்குவதுடன் சரி, முறையான விதிமுறைகளை பின்பற்றுவது கிடையாது. இதனால் குவாரியின் அருகிலுள்ள மக்கள், விவசாய நிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றன. எங்களால் உயிர் வாழ்வதே மிகவும் சிரமமாக உள்ளது. மேலும் கல்குவாரியில் இருந்து வரும் பாறைகளால் விவசாய பயிர்கள் சேதமடைவதுடன் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் பதட்டமடைந்து உணவு உட்கொள்வதில்லை. இது கால்நடை வளர்ப்போர்களுக்கு நஷ்டத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது என்றார். விவசாயிகளின் இந்த புகார்களை தொடர்ந்து கனிம வளத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது, கிணத்துக்கடவுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து அக்ரி வந்து கொஞ்சம் பார்க்க முடியல, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக தென்னை மரங்கள் எல்லாம் பக்கத்தில் வைக்கிற வெடி மருந்துனால இங்கே வந்து ஃபுல்லாக பாதிப்பாகுது. அது இல்லாமல் தண்ணி வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப எங்களுக்கு இல்லை. இந்த டைமில் சம்மரில் வந்து சுத்தமாகவே இல்லை. எங்களால் விவசாயமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த குவாரிக்கும் அக்ரிலேண்டுக்கும் கொஞ்சம் இடைவெளியெல்லாம் வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நிபந்தனைகள்லாம் இருக்குது. அது எதுவுமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நிறையா வந்து இங்கே மைண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எதுவுமே நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. பெட்டிஷன்ஸ் கொடுத்தும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்ற மாதிரி. கொடுத்துருக்க பெட்டிஷன்ஸ்ல நம்ம வந்து கிணத்துக்கடவுல பெட்டிஷன்ஸ் எது வந்தாலுமே நம்ம கன்செப்ட் தாசில்தார் அனுப்பிச்சிடுவோம் சார். ஓகேங்க சார். இப்போ நான் லாஸ்ட் டே வந்து பாலமுருகன்ற ஒருத்தர் தோட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தேங்க சார். அங்கே என்னென்னா உண்மையாகவே ஒரு 2 மணிக்கு அங்கே வெடி வச்சா 2:30 போது வெடி வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே தான் கொஞ்சம் லாங்கில் நின்று பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் ஒரு 1/2 ஹவரில் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த மருந்து எல்லாமே இங்கே தென்னை மரத்துக்கிட்ட தான் வந்து விழுந்துருக்குதுங்க சார். கல்லும் ஒரு 2-3 கல் இங்கே வந்து விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கோம். பட் ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருதுங்க சார். அதுக்கு என்ன ஏதாவது நம்ம வர இந்த மாதிரி ஜென்ரலாக வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணிடுறோம். ஓகேங்க சார். தாசில்தார் அனுப்பிச்சு இது வந்து ரிப்போர்ட் கேட்கணும் அவங்கள்ட்ட. ஓகேங்க சார். மற்றபடி குவாரி வயலேஷன்ஸ் தான் அதையும் பார்த்துட்டு நம்ம பெனால்ட்டி இம்போஸ் சார். பண்ணுறோம். அதே மாதிரி ஏப்ரல் 30 வந்து அங்கே 16 வீலு 12 வீலு இந்த மாதிரி ஓவர்லோட் வெஹிக்கிள்ஸும் அங்கே அதிகமாக போயிட்டு இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நானும் அங்கே ஒரு சிசிடிவி ஒரு 2-3-4 வெஹிக்கிள்ஸ் வந்து ஓவர்லோடுக்கு வந்து பிடிச்சி கொடுத்துருக்கேன். ஓகேங்க சார். ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கேன். நானே 3 வெஹிக்கிள்ஸ் பிடிச்சி கொடுத்துருக்கேன். ஓகே. கண்டினியூஸாக அதையும் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓவர்லோடு வந்தாலும் பிடிச்சி கொடுத்துருவோம். இல்லீகலாக போனாலும் அதையும் பற்றி எஃப்ஐஆர் நான் ஃபைல் பண்ணிக்கிறேன் சார். ஓகேங்க சார். சார் சொன்னீங்கன்னா நம்ம அதையும் பார்த்துறேன் சார் என்னென்ன. இந்நிலையில் கல்குவாரிக்கான விதிமுறைகளை கல்குவாரி நிர்வாகங்கள் பின்பற்றுகிறதா என்பதை கோவை மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் கவனிக்க வேண்டும். கல்குவாரிகளை கண்காணிக்க தனிக்குழு அமைத்து சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.